சின்னஞ்சிறு கோட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. அதுக்கப்புறமே அப்புறம் என்ன மாப்பிள்ள வசமா சிக்கிட்டான், தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே. பாதியிலே விட்டுட்டு வந்தா அசிங்கமா போயிடும். ஏன்னா சாரை ஏத்தி விட்டது எல்லாமே ஊருக்கார பொண்ணுங்களாச்சே, மறுபடியும் அவங்க மூஞ்சில எப்படி முடிக்க முடியும்? விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம முடிச்சிட்டுதான் வெளியில வரணும்னு சிங்கம் களை இறங்கிருச்சு. அப்போ தூக்கிட்டான்னு சொல்லு. இடுப்பு வரைக்கும் தூக்கிட்டானே, இடுப்புக்கு மேல வரும்போது மொட்டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பார்க்கணும். மொட்டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பார்க்கணும். அங்கே மாப்பிள்ள டோட்டல் காலி. முடக்குன்னு சவுண்ட் கிட்டுதா? என்னடா இவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்னடா சத்தது? அது வந்து சார் ஆர்மியில குண்டை தூக்கி எரிஞ்சு தீவிரவாதிகளை போட்டு தள்ளுற மாதிரி இளவட்ட கல்லையும் தூக்கி எரிஞ்சிடலாம்னு நினைச்சாரு. நான் போகும்போதே சொன்னேன், டே போவாத, உனக்கு இப்ப உடம்பு போட்டுருக்கு, டச் வேற விட்டு போச்சு, தூக்க முடியாதுன்னு. கேட்காம இதெல்லாம் என்னடா எனக்கு சாதாரணம், எப்படி அலேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு வரேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன, சார் போன வேகத்துக்கு கையில கல்ல தூக்கிட்டாரு. தூக்குன வேகத்தை பார்த்து ஊருக்கார பொண்ணுங்க எல்லாம் விஜயகாந்த் கணக்கா ஒத்த கையில கல்ல தூக்குங்கன்னு கூச்சலிட. அதுல சில பொண்ணுங்க ஆர்மில எல்லாம் இதை விட பெரிய கல் இவர் பார்த்திருப்பாரு, இதெல்லாம் அவருக்கு சாதாரணம்னு சொல்லி இவனை ஏத்தி விட. இவனும் நம்மளை சுத்தி இருக்க சிட்டுக்குருவிங்க எல்லாம் நம்ம கிட்ட என்னமோ எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இவன் என்ன பண்ணிட்டா, வேகமா கல்லை இடுப்பு வரைக்கும் தூக்கிட்டான். இவன் தூக்குன வேகத்துக்கு இடுப்பு எலும்பு மொட்டை கண்டுருச்சு. அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு அந்த கல்ல கீழே போடவா இல்ல தூக்கவானு தெரியாம திணறிட்டான். அப்புறம் கல்ல தூக்கி முடிச்சியா இல்லையாடா? எங்க இதுக்கப்புறம் தூக்கடா போய் சேர்ந்துருவானு சொல்லிட்டு நான் தான் மாடு வருதுன்னு கூட்டத்தை கழிச்சு விட்டேன். இல்லன்னு வச்சுக்கிற, மாப்பிளைக்கு தவசம் பண்ணி 2 வருஷம் ஆயிருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் தூக்கலன்னு சொல்லு. அத்தி குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறானுல. கிட்ட பையன் இதுக்கு நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனேன். அவன் சொன்னபடி கேட்டுட்டு நின்றுக்கலாம்ல, தேவையாடா இதெல்லாம் அவனுக்கு? அதெல்லாம் நான் தூக்கிப்பேன். இவன் தான் அவசரப்பட்டு கூட்டத்தை கழிச்சிட்டான். அன்னைக்கு மட்டும் கூட்டத்தை கலைக்காம இருந்தேன்னா சொன்ன மாதிரியே நான் ஒத்த கையில இந்த கல்ல தூக்கிப்பேன் தெரியுமா? கிழிச்ச நீ தூக்குன லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லையோ, நீ எல்லாம் இங்க தெரிக்க மாட்டேன் பாத்துக்க. எருமமாட் மாதிரி உடம்பு வச்சிருக்கா, உங்க கல்ல தூக்கி போட கெதி இல்ல. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேனா அந்த மாதிரி 10 கல்ல தூக்கி இருப்பேன்டா. பெரியப்பா இதுதான் சாப்பிட்டேனே, நீங்க கேப்ல கெட்டா விட்டாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் அப்படி கூப்பிடாத, அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவன்கிட்ட கும்பல ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் எலியும் புனியமா நிக்கிற, சும்மாவே இருக்க மாட்டியாடா? உண்மையை தானே சொல்லுதே, நானாச்சும் கல்ல தூக்குனேன். இவரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பாரு. இலே என்ன என்ன நினைச்சுக்கிட்ட, உடம்ப பத்தெல்லாம் எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கேனே. ஒரே கையில 200-250 கிலோ தூக்க வேண்டா. அப்படியாப்பட்டவன் ஒரு இளவட்ட கல்ல தூக்க முடியாதே. உன் பொண்ணு முன்னாடியே 10 கல்ல தூக்கி கட்டுறேன், பாக்குறியா? பெரியப்போ நீங்க 10 இளவட்ட கல்லனாலும் அசால்ட்டா தூக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ்வளவு பொண்ணுங்க நடுவுல உங்களால ஒரு கல்லு மேல கை வைக்க முடியுமா? அதுக்கான தைரியம் இருக்கா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் பொண்ணுங்க நீனா என்னால கல்ல தூக்க முடியாதா? டேய் கல் என்ன, அந்த கூட்டத்துல எத்தனை பொண்ணுங்களை நீ தூக்க சொன்னாலும் என்னால அசால்ட்டா தூக்க முடியும். என் பார்வை ஒண்ணு போதுண்டா. ஆனா இந்த ராஜா கட்டிக்க போறவளை தவிர யாரையும் ஏர் எடுத்து பார்க்க மாட்டான். உத்தம உத்தமனை ரொம்ப சொரிஞ்சுன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் வீடு தாங்காது பாத்துக்க. ஏலே கேட்டல்ல, பொண்ணுங்க விஷயத்துல அவர் நம்மள மாதிரி கிடையாது, உத்தமரு. அவர் வெயிட்டு தெரியாம பேசி பின்னால வாங்கி கட்டிட்டு போயிடாத. அப்படி ஆரம்பிச்சா சரிடா, நீ சொன்ன மாதிரியே நம்ம பெரியப்பு பொண்ணுங்க விஷயத்துல உத்தமர் தான். தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தவிர எந்த பொண்ணையும் யார் எடுத்து பார்க்காத உத்தம ரத்தினம் தான். ஆனா இவ்வளவு நாளாயும் அந்த உத்தமர் ஏன் அவர் கட்டிக்க போற பொண்ணை இன்னும் பார்க்கல? நான் சொல்லட்டுமா, நம்ம உத்தமருக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறதே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு முன்னாடியே அவரு ஜோடியா இருந்திருப்பாரு. எங்கடா கடைசி வரைக்கும் நம்ம இப்படி சிங்கிளா இருக்கோமேனு நம்ம கூட இருக்கிறவங்களா நம்மள ஓட்டு வாங்கிட்டு அவர் உத்தமரு உத்தமரு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கும் பொண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, இவர் உத்தமர்லாம் இல்ல, உத்தமருங்கிற போர்வையில அலையிற சாமியாரு. சாமியாரா? நீங்க உத்தமரு,
இவன் ஒருத்தன் அவனே எப்பண்டா கூட்டங்களையும் வேலையை கட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இது தெரியாம அவனை ஏத்தி வேற விட்டுக்கிட்டு இருக்கான். உத்தமரா உத்தமரு. ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண வழி இல்ல. இதுல இவரு உத்தமரா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தியா ஏதாச்சும் ஒரு சாமியார் மடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவேன். சேர்த்து சொல்லிவிட்டேன். சாமியார் மடத்துல சேர்த்து விடுவியா? ஏடா என்ன பார்த்தா உனக்கு சாமியார் மடத்துல சேர்த்து விடுற மாதிரியாடா இருக்கு. பின்ன உங்களை என்ன அந்த படத்துலயே சேர்த்து விடுவாங்க? அப்படியே சேர்த்து விட்டுட்டாலும் இவர் அப்படியே லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு கிளுகிளுப்பா இருந்துருவாரு. ஓரத்தை கிளறி ராதிய சொல்லிவிட்டேன். அடே இதுக்கப்புறம் உன்னை விட்டு வச்ச நான் உனக்கு அண்ணனே இல்லடா. உன்னை கொண்டுடா நாய. என்ன பார்த்தாலும் அப்படி கேட்ட? பெரியப்பா விடுங்க பெரியப்பா. போன உடைச்சிருண்டா. அப்பதான் இப்படி கூப்பிட மாட்டேன். பெரியப்பான்னு கூப்பிட பிடிக்கலன்னா சாமியார்னு கூப்பிடட்டுமானே? சாமியார்னு கூப்பிடுவா. அட்டக்குறான்னு பாரு. தேவியா நாலு மொத்த முத்துறா. இந்தா வந்துட்டேன். வாய் வாய் இந்த வாயை கிட்ட பேசுற. வாயில குத்துற பாரு. வலிக்கிறா எரும மாடு. பேசுனல வாங்கு நல்லா. டேய் விடுங்கடா. அவளை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? பா நீங்க பேசாம இருங்க. இம்புட்டு வாய் பேசுறா. சொல்ல சொல்ல அடங்குறேனா? குட்டிமா இந்த பாரு அடிச்சுக்கிறது. பார்த்தேன்ப்பா, சின்ன பசங்க மாதிரி எப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்கானுன்னு பாருங்க. பாக்கியே அழகா இருக்குல்ல. என்னதான் வேலை வேலை அடைஞ்சாலும் உன்னா குடும்பத்து குழந்தையா மாறிடுறானுங்க. எப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்கானு பாரு. டேய் அக்கட சொல்லி கொடுத்துட விடுங்கடா. சொல்லி சொல்லி அவளும் நாலு போல குழப்பவனிய சொல்லுடா. பத்தி ஜான்சி ராணி லாடம் கட்டிடுவாளே. நம்மளை காப்பாத்தக்கூடிய ஒரே ஆளு நம்ம அப்பா தான். ஐயப்பா இந்த பைலட் என்ன காப்பாத்துங்கப்பா. டேய் குட்டிமாங்கப்பா அவன் எப்படி கிடக்காது. அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்புறம் என் பிள்ளைங்களெல்லாம் இப்படி ஒன்னா பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா குட்டி. வலிக்குது விடுறா. எப்போ இவனை விட சொல்லுங்கப்பா. நானா அது எழுந்துரு. தம்பி என்ன நீ? தம்பி இது சாமிக்கு படைச்ச பிரசாதம். நீங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க. கொடுங்க நீ. குட்டி இந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரசாதம். அப்பா நான் கையில புக்கு வச்சிருக்கேன். நீங்களே எனக்கு ஊட்டி விட்டுருங்க. சரிம்மா குட்டி இங்க வா அப்பா ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடுமா. நல்லா இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் தருவா? எனக்கு போதும்பா. தம்பிக்கு கொடுங்க. எப்பா எங்களுக்கும் நீங்களே ஊட்டி விட்டுருங்கப்பா. அப்பா எனக்கும் ஊட்டி விட்டுருங்கப்பா. எனக்கு அப்பா எல்லாத்துக்குமே நீங்களே ஊட்டி விட்டுருங்க. அவளுக்கு அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்டாரா, அதே மாதிரி இவனுக்கு ஊட்டி விடணுமா? இந்த பயல்களே. தம்பி நீங்களே பிள்ளைகளுக்கு உங்க கையால பிரசாதத்தை கொடுங்க. சரிங்க நீ. டே வாங்கடா வந்து ஆளுக்கு ஒரு வாய் வாங்கிக்கோங்க. அப்பா எனக்கும் பிரசாதம் ஊட்டி விடுவாரு. அவர் கையால அக்காவுக்கு ஊட்டி விட்ட மாதிரி எனக்கும் அண்ணங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்னா எனக்கும் அப்பா ஊட்டி விடுவாரு. இந்தடா சாப்பிடு. நல்லா இருக்குப்பா. சரிடா என் செல்லம். சரி வாய் கடிச்சுக்க. டே மைக்கிலே நீ வா. என் தங்கம். அப்பா இந்த ஐயா ஆக்கட்டு. இது என்னடா மீச ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆப்பா நல்லா இல்லையா? அழகா இருக்கடா. என் பிள்ளைக்கு இந்த மீசதான் கம்பீரமா இருக்கு. ஆளையும் மீசையும் பாருங்க மோரட்டு பைய. சரி ராஜா கூப்பிடு. ஏய் ராஜா வா அப்பா கூப்பிடுறாங்க. அப்பா எல்லாருக்கும் பிரசாதம் ஊட்டி விடுறாரு. எவ்வளவு சந்தோஷமா ஊட்டி விடுறாரு. இதே மாதிரி எனக்கும் அப்பா பிரசாதம் ஊட்டி விடுவாரா? அப்பா கையில சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு. ராஜா இந்தா சாப்பிடு. ஊட்டி விடுங்கப்பா. ராஜா என் புள்ள என்ன முதல்ல அப்பா வாக்குனதா இது நாள் வரைக்கும் எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என் சந்தோஷத்துக்காக அவன் வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை இழந்துட்டான். நீ உங்க அம்மாவை மாதிரிடா. அவளும் இப்படித்தான் என் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்கும். அவன்
என் மேல பாசத்தையும் காதலையும் அதிக அளவு கொட்டி கொடுத்துருக்காடா. அந்த அளவுக்கு என்ன நேசிச்சிருக்கா. ஆனா என் மனசுல அவளை மனைவின்னு சுமந்தனை தவிர ஊரேறியா அவ என் மனைவிங்கிற உரிமை அவளுக்கு நான் கொடுக்கவே இல்லடா. எங்க வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கேயும் நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். நான் தொலைச்சது பொருளா இருந்தா தேடி போன இடத்துல கிடைச்சிருக்கோம். ஆனா நான் தொலைச்சது பொக்கி சமைச்சேன். அது எனக்கு கிடைக்கவே இல்லடா. எனக்காக வாழ்ந்தவளுக்கு இதனால வரைக்கும் நான் எதுவும் பண்ணலைங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறா. ஆனா உங்க அம்மா ஒன்ன எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா பாரு. இந்த பொக்கிசத்தை நான் எப்போதுமே தொலைக்க மாட்டேன்டா. எப்போதும் தொலைக்க மாட்டேன். நீ என் மூத்த பிள்ளைங்கிறத அதிகாரப்பூர்வமா எல்லாருக்கும் எப்படி தெரிவிச்சனோ அதே மாதிரி உன் அம்மாவும் என்னோட மனைவிதாங்கிறத நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன்டா. ராஜா, உன் அம்மாவுக்கான உரிமையை நான் கொடுப்பேன். நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாடா. உங்க அம்மாதான் என் கூட இருக்கல. நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாடா ராஜா. உன் தம்பிக்கு கொடுத்த பாசத்துல கால்வாசி கூட உனக்கு கொடுக்கலையாடா. நானு உனக்கு கொடுக்கலையே. என்ன மன்னிச்சிடுறா. அப்பா என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா. அப்பா நான் உங்களுக்கு பிரசாதம் ஊட்டி விடவா? படுவா ராஸ்கல், என்னடா கேள்வி இது? என் பிள்ளை கையால பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஊட்டி விடுறா. அப்பாக்கு உன் கையாலையும் ஊட்டி விடு. சரிங்கப்பா, இந்தாங்க. சாப்பிடுங்கப்பா. ஊட்டி விடுறா. அப்பா ஏன் அழுகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் அதெல்லாம் அழுவலடா. யானை கொடுத்து வச்சவன் அவனுக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்பாவுக்கு அவன் கையால ஊட்டி விடும் போது அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அவரோட அன்பை எந்த அளவுக்கு அந்த மேல வச்சிருக்காருன்னு இதுல தெரியுது. அவரோட அன்பு தெரியுது. ஆனா எனக்கு இந்த கொடுப்பனை கிடைக்காம போச்சு. எனக்கு கிடைக்கலையே. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. வீரா வீரா அழுதுகிட்டு தானே இருக்கான். ஆமா, அவன் அழுவதான் செய்யறான். ஆனா எதுக்கு அழுகுறான்? அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கும்போது எதுக்கு இவன் அழுகுறான்? இவனுக்கு தான் அப்பாவை கண்ட பிடிக்காது, கோவப்படுவான். அப்பா மேல அவ்வளவு வெறுப்பா இருப்பான். அப்படி இருக்கும்போது இதை பாக்குறப்போ இவன் எதுக்கு அழுகுறான்? இவன் மனசுக்குள்ள ஏதோ பெரிய வலி இருக்கு. அது அவன் முகத்துல என்னால உணர முடியுது. கொஞ்ச நாளா அவனை பாக்குறேன். அவன் போக்கே சரியில்லை. எதுக்கு இப்படி இருக்கான், என்ன எதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு அப்பாவை புரிஞ்சுக்கிட்டானா இந்நேரத்துக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட பேசியிருப்பானே. இல்லைன்னா என்கிட்டயாச்சும் சொல்லியிருப்பான். ஆனா இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே. அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த என்னதான் நடக்கு எனக்கு புரியவே இல்லை. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அக்கா, என்னாச்சுடா உனக்கு? ஒன்னும் இல்லையக்கா, ஒன்னும் இல்லையே. நான் சும்மாதான் நிக்கிறேன். டேய், நான் உன் அக்காடா. நீ பிறந்ததுலேருந்து உன் கூடயே இருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எதுக்கானதுன்னு எனக்கு தெரியாது. உன்னை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியோ அதை விட அதிகமாக உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கவடா நான். இப்போ உன் மனசுக்குள்ளே படுற வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த காட்சியை பார்க்கும்போது உன் மனசுக்குள்ளே புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்னால் உணர முடியும்டா. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது உன்னை பார்க்க. பாசமாக வளர்த்த தம்பி, உசுறு உசுராக வளர்த்த தம்பி இப்படி கண்ணு முன்னாடி நின்று வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் நினச்சா கூட உன்னையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கலாம். என் அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்னு புரிய வச்ச எனக்கு உன்னையும் என் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறதாட கஷ்டம். ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எந்த ஒரு பொருளும் ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமையும் பெருமையும் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்க போய் தானே இவ்வளோ நாளாக என் அப்பாவை கஷ்டப்படுத்தினேன். அவரோட அன்பை நீ 7 பிறவி எடுத்துகிட்டு வந்தாலும் அவர் கொடுக்குற அன்பையும் பாசத்தையும் எந்த தகப்பனாலையும் உனக்கு கொடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட பாசம் உனக்கு ஈஸியாக கிடச்சிருமா? கஷ்டப்படு. எனக்கா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அண்ணா என்னடா? அண்ணா நீங்க அப்பா கிட்ட வீராவுக்கும் பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லுங்களேன்.
அது நான் எப்படி சொல்ல முடியும்? அண்ணா ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. அவ என்ன பண்றாரு பார்க்கலாம், சொல்லுங்க. சரி சொல்றேன். எனக்கு தெரியணும்டா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்ப நீ என்ன பண்ண போற நானும் பாக்குறேன். அப்பா, வீராவுக்கு இன்னும் பிரசாதம் ஊட்டி விடல பாருங்க, அவனுக்கும் ஊட்டி விடுங்க. அது என் பிள்ளைக்கு என் கையால பிரசாதம் ஊட்டி விடுமா? வீரா வாடா, அப்பா கையால பிரசாதம் வாங்கிக்க வா. அப்பா எனக்கு பிரசாதம் ஊட்டி விட போறாரு. அவரு கையால. வீரா வா, வந்து வாங்கிக்க. வாங்கிக்கிறேன்டா. போடா, என் அப்பா கூப்பிட்றாருல, போய் என் அப்பா கையால் பிரசாதம் வாங்கிக்க. அக்கா. ஆமாண்டா, போ. எங்கள் அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருல, போய் பிரசாதம் வாங்கிக்க போ. அவர் ஏன் அப்பா இல்லையா? எனக்கு அப்பா இல்லையா அவரு? அக்கா டேய் வாடா. என்ன? போடா. அண்ணா எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்னு. இவனுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான்? பிரசாதம் வாங்கிக்கிறான்னு சொல்லும் போது அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ஆனா அதே ஒரு செகண்ட்ல முகத்தை மாத்திக்கிட்டான். இப்ப என்னன்னா டயர்டா இருக்கு உள்ள போறேன்னு பொடுக்குன்னு போயிட்டான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? என்ன குட்டி இது? அவனுக்கு ஆசையா பிரசாதம் ஊட்டி விடலான்னு நினைச்சேன். எதுக்கு இப்படி பண்றான்? என்ன அவன் மன்னிக்கவே மாட்டானா? எப்ப என்ன புரிஞ்சுப்பாவ? அவன் கண்ணு முன்னாடியே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் பிரசாதத்தை கொடுக்கும் போது அவன் முகத்துல சந்தோஷம் தெரியுதுன்னு நினைச்சேன். அவனுக்கும் ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி இப்படி பெருக்கிற போயிட்டானே. ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் இவன்? எனக்கு கஷ்டமா இருக்கு குட்டி. அப்பா, அதெல்லாம் நினச்சிருங்க, கவலைப்படாதீங்க. அவன் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்காம எங்கே போயிட போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க. அவன் என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி வருவான், வராமலாம் இருக்க மாட்டான். இப்போ எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அவனும் இங்கே தானே இருக்கான். அப்புறம் என்ன, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். என்ன உங்கள் மேலே என்ன கோவப்படவா செஞ்சா? நல்லா தானே இருக்கான். விடுங்கப்பா, மாறிடுவான், சீக்கிரத்தில் மாறிடுவான். அக்கா சொல்றது சரிதான்ப்பா. இவ்வளவு தூரம் அவன் மாறி இருக்கானா, அப்போ சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பான்னு தானே அர்த்தம். நீங்க கவலைப்படாதீங்க, அவன் அக்கா சொன்ன மாதிரி உங்களை தேடி வருவான். சீக்கிரம் அந்த நாள் வந்துரும்பா. அவன் என்ன தேடி ஒரு நாளைக்கு வருவான்னு நினைச்சு காலங்கள் தான் போதே தவிர அவன் மனசுல மாற்றம் வந்த மாதிரி தெரியல. நான் சாகிறதுக்குள்ள என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்ந்துருவானா? அப்பா, என்ன வார்த்தை விடுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. அதெல்லாம் அதெல்லாம் அவன் சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவான். அவனுக்கு ஆள் மனசில் உங்கள் மேலே இருக்கிற அன்பெல்லாம் அப்படியே தான் இருக்கு. வெளிக்காட்டிக்க முடியல, காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கான். அவன் எப்படி இருந்தாலும் உங்களை தேடி வருவான்ப்பா. நம்பிக்கை விடாதீங்க. நாங்கள் தான் உங்கள் கூட இருக்கல, உங்கள் பிள்ளைங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்களை பற்றி யோசிங்க. இப்படி எங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை விட்டால் நாங்கள்லாம் எப்படிப்பா தாங்கிப்போம்? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி? இந்த பாருங்கப்பா, அவன் வருவான், வரும்போது வருவான். அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்பா எதுக்கு இப்படி பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படி விட்டுற மாட்டோம். இல்ல, வீரா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டான். அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன, அவனால அப்பா கிட்ட மனசார மன்னிப்பு கேட்க முடியல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், தவிக்கிறான். அது உன் முகத்துல தெரியுது. அவ பாசத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன், வெளிக்காட்ட வைப்பேன். சாரிடா, அவன் திடீர்னு உள்ள போனானா, அதான் மனசு கேட்காம ஏதோ பாய் தவறி வார்த்தை விட்டுட்டேன். அது உங்களால இவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு தெரியாம போச்சு. இல்லடா, இப்படி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், பேச மாட்டேன்டா. சரி விடுங்கப்பா, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் நினச்சது என்னைக்கா இருந்தாலும் நடக்கும், நடக்காமல் போயிடாது. அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்கப்பா, எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன். நான் 1/2 ஹவரில் ஸ்டேஷனில் இருக்கணும். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வர எஸ்பி ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க, அதுக்கப்புறமே எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கலாம். ம் சரிம்மா. அம்மா மத்தியானம் சாப்பாடு, அக்காவுக்கு சாப்பாடு நான் ஸ்டேஷனுக்கே கொடுத்து விட்டுறேன்ப்பா. அவள் கூட தந்துருவான்ப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இப்படியே முடிச்சு உட்காந்து எதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. டேப்லெட் போட்டிங்கல்ல? மைக்கில் அப்பவே தந்துட்டாமா. சரி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. டே, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் தான் வருவேன், கூடயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க என்ன?
ஆ சரிங்கக்கா. போயிட்டு வரேன்ப்பா. ஆ, பார்த்து போமா. போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ம் சரிங்கப்பா. அப்பா நீங்க வாங்கப்பா, நான் உங்களை ரூமுக்கு கூட்டு போறேன். வரேன்டா. அப்புறம் வந்துட்டு மதியானம் சாப்பாடு என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க. வெளில தானே சொல்லியிருக்கீங்க, வீட்டுல யாரையும் ஆக்க சொல்லலையே? இல்லப்பா, வீட்டுல எல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே வெளியில தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடும் சாப்பாடு. நல்லது தாண்டா. பாவம் அவங்கள போட்டு ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு. இருந்தாலும் அரை மணி நேரம்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாராச்சும் ஒரு ஆளு போய் சாப்பாடு நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்க. மைக்கிலே சொல்லுங்கப்பா. டேய் நீ கார் எடுத்துட்டு போய் நின்று கையோட நீயே சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. அவங்க எல்லா பக்கமும் டெலிவரி பண்றதுனால முன்ன பின்ன ஆகும். நீங்க காலையில முடிச்சிட்டாங்க, மத்தியானம் கொஞ்சம் நேரமே சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க பத்தியா. அதனால நீ போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துரு. ஆ சரிப்பா, அப்போ நான் கார் எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ பார்த்து மெதுவா வண்டி ஓட்டிட்டு போ என்ன. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் போயிட்டு வரேன். அப்புறம் பாண்டி, காலையில சீக்கிரம் வந்ததுனால பிள்ளைங்களுக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரல. கடை ஒண்ணு திறக்கல பத்தியா. நீ என்ன பண்ற, பைக் எடுத்துட்டு போய் கடத்தருவில இருக்கிற பேக்கரின்னு பெரிய பேக்கரியா பார்த்து அங்க ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட்டு, இது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துடுறியா? ஆ சரிப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் நீ வாங்குறது சரி, வாங்குற பொருள் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வா. பிள்ளைங்க சாப்பிடுறது அப்புறம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி உள்ளத கேக்கெல்லாம் எடுத்து தந்துட போறான். அதனால கவனமா நின்று பார்த்து வாங்கிட்டு வா என்ன. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து ரூம்ல பாக்குறேன். இதுவும் பைக் ஓட்டிட்டு போ என்ன. அதெல்லாம் நான் மெதுவா தப்பா போவேன், நான் பாத்துக்கிறேன். ராஜா நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்க, எந்த குறையும் வந்துடக்கூடாது. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் சரி உடனே வாங்கி கொடுத்துரு என்ன. அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதான் இந்த பையில எல்லாம் வாங்க போயிட்டானுல்ல, அப்புறம் என்ன. இருந்தாலும் நான் கூடயே இருந்து யாருக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் போதுமா. ம் சரியா. டேய் அவன் வீரா சாப்பிடாம போயிட்டானே, அது அவன் சாப்பிடுவான்ப்பா, சாப்பிடாம எங்க போயிடுவான். நான் அவனுக்கு கொடுக்க சொல்றேன். நீங்க வாங்க, நீங்க இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க, வந்து ரூம்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ம் சரிடா வாங்க. வண்ணாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூ சீமாட்டி மனச கெடுத்தா அவ உண்டான பூவ கண்டு என் உயிர் புட்டுக்கிச்சு சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா. எவ்வளவு தாண்டி நடந்தது, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏண்டி மாமா உன்னை இப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணிருக்காரா? நாங்கெல்லாம் அவர் பக்கத்துல நிக்கவே பயப்படுவோம். அவரோட மீசையும் உருவமும் அம்மாடி எங்களுக்கு பார்த்தாலே பயமா இருக்குமா. ஆனா அவரு உன் பின்னாடி இப்படி சுத்தி சுத்தி வந்திருக்காரு. நீனும் அவ்வளவு பெரிய மனுஷனு பயமே இல்லாம உன் பின்னாடி சுத்த விட்டுருக்கியே. சரியான கைவாரி தாண்டி நீனும். ஏன் இது வரைக்கும் மாமா எந்த பொண்ணுகிட்டயும் பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. இங்க வீட்டுக்கு வந்தா கூட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாரு. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. இவதான் அடிக்கடி வந்து சொல்லுவா, ஆபீஸ்ல என்ன இப்படி பேசுறா அப்படி பேசுறா, என்ன வம்பளக்குறா அப்படி இப்படின்னு சொல்லுவா. அப்ப கூட நம்ம நம்ப மாட்டோம். இவதான் சும்மா இல்லாத கதையா அடிச்சு விடுவாளே, அதனால நாங்க நம்பவும் மாட்டோம். ஆனா நீ இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா மாமா அப்படியாப்பட்ட ஆளாதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா வெளியில பக்கதான் காட்டா மாதிரி இருக்காரு, ஆனா உள்ள அவருக்குள்ளேயும் ஒரு ரோமியோ இருந்திருக்காரு. ரோமியோ இல்லாமலா இந்த ஜூலியட்டை கூட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்திருப்பாரு. சும்மா இருங்கடி. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இப்ப நாங்க சும்மா இருக்கணுமா என்னடி? வள்ளி சும்மா இரு வள்ளி. வள்ளி விடாதடி அவளை. பரவாயில்லடி, புளியங்கம்பிய கவுத்துட்டியே. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவரு என் கண்ணுக்கு ரோமியோ மாதிரி தான் தெரிஞ்சாரு. ரோமியோவா? நடத்து நடத்து. இங்க என்னையா நடக்குது? ரோமியோ ஜூலியட்டா? யாக்கா ஜூலியட் மாதிரி அழகா தான் இருக்கா. ஆனா அந்த மைக்கேல் பையல ரோமியோன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். அவன் போய் ரோமியோவா? அவன் ஒரு காட்டாலையும் காட்டான், மோசமான காட்டான். அவன் மனசுக்குள்ள ஒரு ரோமியோவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. ஆமா நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ இப்படி ஷாக் ஆகி போயே நிக்கிற? இப்படிலாம் நீ இருக்க மாட்டியே. நல்லா துருன்னுட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்ப. என்னடி ஆச்சு உனக்கு? அது விட இல்லடி, அவளுக்கு இப்ப விழுந்திருக்கிறது பேரடி. அந்த அடியில இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் தன்னாக்குல சரி ஆயிடுவா. அதனால சொல்றேன்டி, உன்ன மாதிரி ஒரு ஆளை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. பாய திறந்தாலே பொய் 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 பொய். என்னைக்காச்சும் உண்மையை பேசிருக்கியாடி நீனே? எது நான் போய் பேசுறேன்? அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக்கேல் மாமாவை பத்தி எப்படியெல்லாம் சொல்லி பயங்காட்டினேன். ஆத்தி கொஞ்ச நேரத்துல நாங்களே பயந்துட்டோம்.
அது எப்படி? மைக்கேல் மாமாக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதும் அவங்க கூட ஊர் சுத்துறதும் தான் பிடிக்கும். ஆனா லவ் பண்றது கல்யாணம்லாம் பண்ணிக்க பிடிக்காது. அவங்க தம்பிங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம தான் ஏதோ ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து கலவரம் பண்றதுக்குன்னு பிளான போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான்னு எப்படியெல்லாம் அடிச்சு விட்ட? அது மட்டும் மாதிரி சொன்னா இவ்வளவு ராஜாவும் ஆபீஸ்ல ஒண்ணா இருக்கிறது மைக்கேல் மாமாக்கு பிடிக்காதான். ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டு வரான். ஏடி வேலைக்கு போற இடத்துல வேலையை பார்க்காம அங்க போய் ரெண்டு பேரும் இப்படி கட்டிக்கிட்டு காதல் பண்ணீங்கன்னா உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விடாம உங்களுக்கு என்ன வெளியில காவலுக்கு அனுப்பாங்க? அது ஆபீஸ்னு நினைச்சீங்களா இல்ல பார்க்குன்னு நினைச்சீங்களாடி? அதெல்லாம் நாங்க வேலையெல்லாம் பார்ப்போம். ஏதோ எங்களுக்கு கிடைக்கிற பிரேக் டைம்ல தான் பார்த்துப்போம் பேசிப்போம். மற்றபடி நாங்க வேலையில கண்ணு கருத்துமா தான் இருப்போம். ஆமா ஆமா, உங்களோட கண்ணு கருத்தையும் நாங்க தான் அத்தை வீட்டுல வச்சு பார்த்தோமே. வீட்டுல அவ்வளவு பேர் இருக்கும்போதே ஏதாச்சும் ஒரு மூலையில போய் பெரிக்கால் மாதிரி ஒட்டிக்கிறீங்க. இதுல ஆபீஸ்ல மாமாவுக்கு தனி கேபின், இதுல மேடம் பர்சனல் பிஏ. அப்போ அங்க என்னென்ன வேலைலாம் பார்த்திருப்பீங்க. பார்க்க தண்டி முகத்தை குழந்தை மாதிரி வச்சிருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள கட்டும் வளைச்ச பாத்துக்க நம்மளால தூக்கி சாப்பிட்டுவ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். ரொம்ப அசிங்கப்படுத்துற அளவுலே இதான் அக்கான்னு நினைச்சு எதையும் சொல்லக்கூடாது. சொன்னா நேரம் பார்த்து நம்மள சுத்து போட்டுருவாளுவோ. நானும் அக்காக்கள் கதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டி. நீயும் அக்கா. ஆனாலும் ஒரு பொண்ணோட அழகு பேச்சு குணம் இதுலலாம் மயங்கி லவ் பண்ற பசங்களை பார்த்திருக்கேன். ஆனா நீ பண்ற வாழுத்தனத்திலையும் சேட்டையிலையும் ஒருத்தர் மயங்கி நீ தான் வேணும்னு உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராஜா ஒரு சைலண்ட் மூடு, நீனும் ஒரு வயலண்ட். அது எப்படி சைலண்ட்டும் வயலண்ட்டும் மேட்ச் ஆனீங்க? அக்கா அதான் அவங்க மேட்ச் ஆறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் ஆயாச்சே, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏக்கா கத்துனால அதானே உண்மை. அக்கா சிரிக்காதக்கா, அவ்வளவா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காளுவோ. அதெல்லாம் வேணுக்குன்னு நடந்ததில்ல, ஏதோ தெரியாம நடந்த ஒரு சம்பவம். அதையே இவ்வளவு என் ரெண்டு பேரும் என்ன சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்காளுவோக்கா. அவ்வளோ நம்பாதீங்கக்கா நீங்க. கேட்டி கேட்டி தெரியாம நடந்த சம்பவமா? சம்பவத்தையே தெரியாம சம்பவம் பண்ண ரெண்டு பேர்னா அது இவங்க ரெண்டு பேரா தான் இருக்கும். ஆமாட்டி, இந்த பாருடி நான் எதுவும் நினைக்கல. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். அந்த குளிர் காய்ச்சல் சீன் தானே. அட மைக்கேல், உனக்கு ரிவீட் அடிக்கணும்னு நினைச்ச எனக்கு ரிவீட் அடிச்சிட்டல. பாவி பைய உன்னோடாம புட்டு புட்டா அள்ளி வச்சிருக்கானையா ஒவ்வொன்னு. அவரு ஒன்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பத்தி சொன்னாரு. எல்லாரோட காதல் கதையும் பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே எனக்கு உங்களை எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா அது நீங்களா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லடி. அப்பாட, எல்லாத்தையும் பத்தி தான் சொல்லியிருக்கான். என்ன மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டானோடு பயந்துட்டேன். என்னடி சொல்லுத? ஆமாண்டி, உங்களோட எல்லாரோட காதல் கதையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீனும் பாண்டியும் பம்பு செட்ல மீட் பண்ணிப்பீங்களே, அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. எதுக்கு என்ன அப்படி பாக்குற? இது நீ பார்த்த வேலை தானடி. ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி சொன்ன பத்தியா, அதுக்குன்னு ஊரு முழுக்க இப்படியாடி தம்பட்டடிப்ப? என்னடி, நான் எப்படி என் ஃப்ரெண்டோட விஷயத்த போய் ஊரெல்லாம் தம்பட்டடிப்பேன்? அது நான் மாமா கிட்ட மட்டும் தாண்டி சொன்னேன். அது எப்படி மைக்கேல் மாமாக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. அதாண்டி சொல்றேன் தம்பட்டனே. சும்மாவே அந்த பயலுக்கு என் விஷயம் ஆர்லிஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை அவன்கிட்ட போய் சொல்லிட்டியா? அதான் அல்வா சாப்பிட்ட மாதிரி ஊரு முழுக்க பரப்பி வச்சிருக்கான். இதை நான் சொல்லலைனாலும் என் வீரமாமாவுக்கு தெரியாது பாரு. எப்படி இருந்தாலும் பாண்டி போய் வீரமாமா கிட்ட சொல்லத்தான் போறான். அவருக்கு தெரியற விஷயம் தானே. இதுல நான் சொல்ல போய் என்ன வந்துருச்சு? அப்பா, ஒரு பக்கம் இவா இன்னொரு பக்கம் வந்தாலும் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு என்னால ரகசியமா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் எனக்கு வேணும். அப்பாட, எனக்கு இப்பந்தாயா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க நம்ம கதை தான் நாரிடுச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரோட காதல் கதையும் படம் போட்டு காட்டியிருக்கான். என் கதையை மட்டும் சொல்லுத. அப்ப இவளை பத்தி எதுவும் உங்ககிட்ட சொல்லல மாமா? சொன்னாருல, சொல்லு. நான் இப்ப அசிங்கப்பட்ட மாதிரி இவளையும் பாசிங்கப்படணும். மாமா இவளை பத்தி என்ன சொன்னாரு? இவளை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா இவ கதைய சும்மா டார்டாரா கிழிச்சிருப்பாரு. என்ன சொன்னாரு? இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற புரிதலும் காதலும் ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கு எக்கச்சக்கமா. அதுக்கப்புறம் மாமா என்ன சொன்னாரு? அத சொல்லுடி. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதைத்தான் சொன்னாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற காதலை பத்தி என்கிட்ட அப்பப்ப சொல்லுவாரு. அவ்வளவுதான். ரொம்ப சிரிக்காதனே.
பின்ன வேற என்னடி இருக்கு எங்களுக்குள்ள காதல் தானே இருக்கு அந்த காதலை பத்தி தான் மாமா இவகிட்ட சொல்லியிருக்காரு அதை தானே அவளும் சொல்றா ஏய் நீ எப்படி அவன் எப்படி நீங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டி உன்னை லவ் பண்றதுக்காக என் கழுத்துல கத்தி வச்சவ தானடி அதை பத்தியெல்லாம் இந்த மாமா சொல்லல ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதலை பத்தி மட்டும் கரெக்டா சொல்லியிருக்காப்ல வள்ளி காதல் செடிக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்கணும்னா அது வீராவுக்கு தான் இப்பதாண்டி கரெக்டா சொல்லியிருக்கேன் நானும் இவங்களோட காதல் ஒரு வித்தியாசமானதுல அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேர்ல பார்த்ததில்ல நிலா உண்மையிலே உங்க ரெண்டு பேரோட காதல் ரொம்ப அழகானது ஆர்த்தமாத்தமானது ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு உங்களோட காதலாம் இப்படி தாண்டி காதலிக்கணும் இப்படி ஒரு காதல் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைச்சிடாது சொல்லப்போனா இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் ஹீரோவே உன் வீரா மட்டும்தான் அவன் உன்னை இந்த அளவுக்கு உருக்கி உருக்கி காதலிக்கிறத பார்த்து தான் இவங்களும் இப்படியெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியாடி இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் அதிகமாக பேசுறதே இந்த குடும்பத்தை பற்றி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு அந்த 2 நாள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பேசாமல் இருந்த ஒரு நிமிஷம் கூட கிடையாது எப்போ பார்த்தாலும் தம்பிங்களை பற்றியும் உங்களை பற்றியும் அத்தைங்களை பற்றியும் மாமாவை பற்றியும் இவங்களை பற்றி தான் பேசுவார் அவர் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் அது நீங்களா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் இந்த ரூபி இவளை பற்றி தான் அதிகமாக மைக்கில் சொல்லுவாரு மைக்கில் பயப்படுற ஒரே ஆள்னா அது இவளுக்கு தான் அடியே வாழு நேற்று முழுக்க உன்னை பற்றி தானே அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு உனக்கு தான் ரொம்ப பயப்படுறாரு என்னங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து உன்னை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆமா உனக்கே அவரை பிடிக்க மாட்டேங்குது ஐயோ அக்கா எனக்கு மைக்கில் பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை அவரை எனக்கு பிடிக்கும்க்கா உன் மரியாதைலாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும் சொல்லு எல்லாரையும் அப்படி தானே கூப்பிடுவேன் அப்புறம் என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கும் பிடிக்கும் மைக்கில் அவனும் என்ன மாதிரி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் நான் பேசுனா பதிலுக்கு அவனும் பேசுவான் அவன் பேசுனா நானும் பேசுவேன் எனக்கு அவனை பிடிக்காமலாம் இல்லைக்கா இதெல்லாம் சும்மா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் என்னை பயங்காட்டி விட்டுட்டானா அதான் திரும்ப அவனை ஒரு தடவை பயங்காட்டி விடணும்னு நினச்சா அக்கா கிட்டலாம் அப்படி சொன்னேன் மற்றபடி எனக்கு மைக்கில் பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை அவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் ராஜாவுக்கு மைக்கில் ரொம்ப பிடிக்கல மைக்கில் பிடிக்கிறதுக்கு காரணமே அவனோட நல்ல குணம் தான் மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவான் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உயிரையே கொடுக்க துணிஞ்சிருவான் அதனால எனக்கும் மைக்கில் ரொம்ப பிடிக்கும்க்கா பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை மைக்கில் இப்படி தானே சொன்னாரு அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் வீரா உன் கூட எப்படி க்ளோஸாக இருக்கான் அதே மாதிரி அவரும் உன் கூட க்ளோஸாக இருப்பேன்னு நினைப்பாரு ஆனால் நீ பேசுகிற வாய்க்கு பயந்துக்கிட்டே உன்கிட்ட வர்றதுக்கே பயப்படுறாரு அவ்வளோதான் ஏன் அவனு தான் வாய் பேசுகிறான் நான் மட்டுமா பேசுகிறேன் ஒத்துக்கிறேன் அம்மா அவரும் உன்ன மாதிரி தான் சேட்டை பண்ணுறாரு நீ எப்படி பேசுறியோ அப்படிதானே அவரும் பேசுறாரு அதான் 2 பேத்துக்கு இப்படி முட்டிக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன போங்கக்கா ஒன்று குடியாச்சா இனிமேல் உலகத்தை மறந்துடுவாளுவோ சிரிப்பு சத்தம் வாசல் வரைக்கும் கேட்குதே அம்மா வீடு முழுக்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இங்கே வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா எங்க ஃப்ரெண்ட ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறமா அதான் இவ்வளவு நாளா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி பழக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் பழக்க விடுங்க இனிமேல் உங்களை யார் கேட்க போறா ஆனால் சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்காமல் வந்துட்டீங்களே அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சரி இந்தாங்க ஆளுக்கு ஒரு வாயே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருங்க குடுமா இந்தாடி ஆக்காட்டு டே இந்த பூவுக்காக தானே காலையில் ஆளாளுக்கு சண்டை போட்டியே அந்த பூவை எடுத்து தலையில் வைக்க வேண்டியதானடி இப்போ தானே புடவை கட்டினேன் தலை வரிட்டே வைக்கிறேன் அப்படிங்க உருளாமட்ட பூ வாங்கியான்னு தந்திருக்காங்க தலையில வைங்கடி வீணாக்காதீங்க சரிம்மா வைக்கிறேன் பெரியம்மா எனக்கு பிரசாதம் தாங்க தரண்டி இரு இந்தாடி ஆக்காட்டு அத்தை சூப்பரா இருக்கு சரி சரி சாப்பிடு அம்மா எனக்கு இவங்க பார்க்கும்போது உன்னோட ஞாபகமா வருதுமா நீனும் இப்படித்தானே என்னை பார்த்துக்கிட்ட உன் கையால எனக்கு பிரசாதம்லாம் ஊட்டி விடுவல்லாமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகம் தாமா வருது எனக்கு ஒன்று தேடுதுமா உன்னை பார்க்கணும் போல இருக்க நீயும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்குமா இந்தம்மா பிரசாதம் அது ஏய் என்ன பார்க்குற பிரசாதம் வாங்கிக்க ஆக்கட்டுமா அம்மா ஊட்டி விடுற எனக்கு ஊட்டி விட போறீங்களா நீயே எனக்கு பொண்ணு மாதிரிதாம்மா நீலா உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா இந்த பாரு நீ யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படக்கூடாது
உனக்கு இந்த அம்மாவும் இந்த குடும்பமும் இருக்கும். எனக்கு இந்த வீட்டில் நீலா வள்ளி ரூபி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் என்னை உரிமையாக அம்மானு கூப்பிடலாம். இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையா உரிமையாக நீங்கள் வரலாம். என்ன இந்த அம்மா ஊட்டி விடல, வாங்கிக்க. சரிங்கம்மா, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்கம்மா. இந்தம்மா சாப்பிடு. நல்ல பொண்ணு, சந்தோஷமா இருக்கணும். என்ன சரிம்மா. அந்த கடவுள் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. அம்மா உனக்காக கண்டிப்பாக வேண்டிப்பேன். எம்மா, என்ன மறந்துட்டியே? மறந்துட்டு அப்படியே விட்டுருவா பாரு. இந்தா சாப்பிடு. போங்க, எல்லாத்துக்கும் செல்லமா ஆசையா விட்டு விடுறீங்க, எனக்கு மட்டும் கோவப்படுறீங்க. ஐய குரங்கு, போதும், ரொம்ப பேசாத, சாப்பிடுனா. அண்ணி, என் வீட்டு தங்கங்க எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமத்த. சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்காம வந்துட்டாளுவோ, அதான் வந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க நீ, நேரம் ஆயிட்டு, நம்ம கிளம்புவோமா? எங்கிட்ட போறீங்க? அது ஒன்றும் இல்லடா, நாங்கள் எல்லாரும் செல்லம்மா வீட்டு வயலுக்கு போகிறோம். துறை என்ன ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் வர சொன்னிச்சு, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அத்தை வயலுக்கு போறீங்க? அவளுக்கு அத்தை வீடுன்னு சொல்லிட்டா போதும், குதூகலமா ஆயிருவா. ஆமாட்டி, உங்க அத்தை வீட்டு வயலுக்கு தான் போறோம். எதுக்கு தெரியுமா? தெரியல, துறை அண்ணனும் பெரிய மாமாவும் வயல்ல தான் இருக்காக. ஃபோன் பண்ணி அப்பவே கூப்பிட்டாங்க. அதான் நாங்கள் 4 பேரும் வயலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரியா? சரிங்க. அண்ணி, இப்போ கிளம்புனா ஒரு 1:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா மாப்பிள்ளைங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம லேட்டாக வந்தால் சரியாக வராது. நம்ம இப்போவே கிளம்புவோம் நீ. சரிங்க நீ. அப்புறம் சாப்பாடு நந்தும் தான் ஞாபகம் வருது. இன்னும் வீரா சாப்பிடல. நம்ம வேற அவசரமாக கிளம்பி நிற்கும். ஏமா நீலா, கொஞ்சம் வீராவுக்கு சாப்பாடு கொடுத்துறியாமா? அது என்ன நீ சொல்லுதிய? வீரா மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடலையா? இல்லை நீ, அவன் சாப்பிடல. நேற்று நைட்ல இருந்தே சாப்பிடாம தான் கிடக்கான். நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து அசதியிலே அப்படியே கடந்து தூங்கிட்டான். சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டான். சரி, காலையிலே கொஞ்சம் நேரமாக பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் கிளம்புன நேரம் அவன் தூங்கிட்டு இருந்தான். நேரம் ஆயிட்டேன்னு நானும் படப்படன்னு இங்கே கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா அவனை ஆளையே காணும். சரி, இப்போ எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தா 2 வாய் சாப்பிடுவானேன்னு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவங்க அப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு. இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, வெடுக்குன்னு ரூமுக்குள்ளே போயிட்டான். இப்போ சாப்பிடாம கிடக்கான். அண்ணன் வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே கிடக்காரு. இப்போ அங்கே போலன்னா அவர் வேற கத்துவாரு. இவனுக்கு பக்கத்திலே இருந்து சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். அதான் என்ன பண்ணேன்னு தெரியல நீ. இப்போ நம்ம போலன்னா அது வேற. அதான் நிலாவை கொடுக்க சொன்னேன். நிலா, நீ ஒரு 8 வீராவுக்கு சாப்பாடு கொடுத்துறியாமா? நான் இருந்தா வச்சு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ அங்கே வேற போகணும், மாமா வேற கத்துவாரு போகலன்னா. நீ கொடுத்துறியாமா? என்ன நீ, மாப்பிள்ளை நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. நான் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. அது இல்லை நீ, அவனுக்கு பொங்கல்னா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதான் சாமியை கும்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பிட அதையே கொடுத்துடலான்னு நினச்சேன். அவன் என்னன்னா இப்படி ரூமுக்குள்ளே போய் கிடப்பான்னு எனக்கு தெரியாதுல்ல நீ. ஏமா நீலா, நீ முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடு, போமா. அம்மா, நானா? ஆமாண்டி, உன்னதான் சொல்றேன், போ. நைட்ல இருந்து ஒன்றும் சாப்பிடாம கிடக்கா. மணி 10 மணி ஆக போகுது. இதுல மதிய சாப்பாடுக்கு நான் நேரம் கிடக்கு. வெளியிலே சாப்பாடு சொன்ன போய் இப்ப வீட்லயும் ஒன்றும் செய்யல. போய் மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டு முதல்ல செஞ்சு கொடுக்குற வழியை பாரு. பாவம், மாப்பிள்ளை பசியே பொறுக்காது. இவ்வளோ நேரம் பசி தாங்கிட்டு எப்படி இருந்துச்சோ. போடி, போய் என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுப்போ. சரிம்மா. சரி, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். போயிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். அதுக்குள்ளே எங்கேயும் வெளியில் போயிடாம வீட்டுக்குள்ளே இருங்க. என்ன ஏம்மா கனிகா, கொஞ்சம் இவ்வளோ பார்த்துக்க. என்னம்மா? சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் என் மருமக பிள்ளையில நல்லா பார்த்துக்கிடுவா. என்னம்மா? நான் பார்த்துக்கிறத, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அனி வாங்க, நம்ம போவோம். இன்னைக்கு நிலா கட்டல, அட்டை மழை தான். வீராவை பார்க்க போறேன்னதும் அவளுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம். அம்மாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு இத்தனை நாளா மாமாவை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இன்னைக்கு அம்மாவே வீரா மாமாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இருப்பாளா? இதுக்கப்புறம் அத்தையும் அம்மாவும் திரும்பி வர வரைக்கும் அந்த ரூமு கதவு திறக்க மாட்டா. ரூமு கதவை திறக்கவும் மாட்டா, வெளியில இருக்கிறவங்கள சும்மா இருக்கவும் விட மாட்டா. என்னடி சொல்றீங்க? இன்னைக்கு தானே வந்திருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு அந்த ரூம்ல இருந்து எப்படிலாம் சத்தம் கேக்குதுன்னு. இவ ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்துல ஒரு சவுண்டு கேட்கும். மாமா, சும்மா இருங்க மாமா. ஏன் மாமா இப்படிலாம் பண்றீங்க? ஐயோ விடுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பா. என்னடி சொல்லுதிய? எப்படி இல்லாம பண்ணுவா? இதை விட பயங்கரமான சத்தம்லாம் கேட்கும். கொஞ்சம் பொறுத்திருந்து கேளு. அக்கா, நான் ஒன்று சொல்றேன், அதே மாதிரி செய்வோமா? என்னடி சொல்றேன்க்கா. இன்னைக்கு நிலாவை உண்டு இல்லைன்னு பண்ணிருந்தோம். ஆமாண்டி, இன்னைக்கு அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம்.